லாக் அண்ட் கீ சீரிஸோடைய கடைசி எபிசோட் இதுதான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம மூவிஸ் எக்ஸ்பிளனேஷனை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வேற ஒரு சீரிஸை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ லாக் அண்ட் கீ சீரிஸோடைய கதைக்குள்ள போகலாம். நீனாவுக்கு எல்லா விஷயமும் மறந்து போகுது. ஜெயில இருந்து சாம் தப்பிச்சு வந்து இங்க எல்லாரையுமே சாகடிக்க வந்திருக்கான் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கீஸை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க மறந்து போறாங்க. அதுக்கப்புறமா நீனா எலி கொடுத்த ஜின்னை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதை இறங்க இறங்க ஜின்னை குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரேண்டல் நீனாவுக்கு ஒரு டீ கப்பை கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அந்த கப்புனா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கப்புல தான் இப்ப ஜின்னை ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுல தெரியக்கூடாதுன்றதுக்காக மவுத் ஃப்ரெஷ்னர் மின்ட்னு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங்கே நீனா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு டைலருக்கும் கின்சிக்கும் புரிய வருது. டைலர் நீனா பக்கத்துல போகும்போது மின்ட் வாசனை அடிக்குது. அப்படின்னா இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மின்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு டைலர் புரிஞ்சுக்கிறான். அதனால டைலரும் கின்சியும் நீனாவுடைய ரூம்ல ஏதாவது சரக்கு பாட்டில் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை இவங்க தூரமா தூக்கி போட்டுருவாங்க. இப்படி அவங்க அந்த பாட்டிலை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு பாக்ஸை பாக்குறாங்க. அந்த பாக்ஸ்குள்ள நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. ஜோவுடைய வீட்டுல இருந்த போட்டோஸ் தான் அது. டிடெக்டிவ் நீனா கிட்ட கொடுத்திருப்பாரு. அத கின்சி பாக்குறா. அந்த போட்டோல எரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்ற விஷயத்தையும் பாக்குறா. போடி அந்த ரூம்குள்ள வரா. இந்த மாதிரி டாஜ் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கேஸையும் எடுத்துட்டு போயிட்டா நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் பொழுது போடியை இவங்க கன்சிடர் பண்ற மாதிரியே இல்லை. ஏன்னா போடி ரொம்ப சின்ன பையன். இதுல இவனை இன்வால்வ் பண்ணோம்னா அவனுடைய உயிருக்கு தான் ஆபத்துன்றதுக்காக போடியை அவங்க பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போடிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த டிடெக்டிவும் கீ ஹவுஸுக்கு வராரு. நீனாவை மீட் பண்றாரு. போலீஸ்ன்னு இல்லாம பர்சனலா என்கிட்ட ஏதாவது சொல்லணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. நீனாவும் நான் கண்டிப்பா கால் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரேண்டல் கொடுத்த அந்த கப்பல ஜின்னை ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி நீனா குடிச்சிட்டு வரும் பொழுது அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில இன்னொரு ஒரு நீனா இருக்கிறத பாக்குறா. அந்த நீனா கண்ணாடிக்குள்ள வான்னு கூப்பிடுறா. இதை நீனா பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம கண்ணாடிக்குள்ள போயிருக்கோம், அந்த இடத்துல நம்ம மாட்டியும் இருக்கோன்ற விஷயம் நீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சடனா அவங்க கையில இருந்த டீ கப்பை கீழே போட்டுறாங்க. அது தூள் தூளா நொறுங்கி போகுது. இந்த கப் ரேண்டல் கொடுத்தது, ஆனா அது இப்போ உடஞ்சி போச்சேன்னு நீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏதோ கீழே வீந்து உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குதுன்னு டைலர் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். நீனா அந்த உடஞ்சி போன கப்பெல்லாம் எடுத்து ஒரு கபோர்டுக்குள்ள வச்சு மூடிடுறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சேன்னு டைலர் சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீனா சொல்றாங்க. நேத்து நைட்டு கீ ஹவுஸ்ல இந்த மாதிரி சாம்னால ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆச்சு. அதனால இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக கின்சியோடைய ஃப்ரெண்டான கேபும் டைலருடைய ஃப்ரெண்டான ஜாக்கியும் கீ ஹவுஸுக்கு வராங்க. கின்சி கேப் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல கீ ஹவுஸுக்கு ஸ்காட்டும் வராரு. கின்சி கேப் கூட இருக்கிறத பார்த்து அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு. நல்லவேளை உனக்கு எதுவுமே ஆகல, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்காட் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. நீனாவை பாக்குறதுக்காக ஃபுட்டோட எலியும் ரூஃபஸும் கூட வராங்க. ரூஃபஸோடைய வீட்டுல ஒரு மாடல் பிளேன் இருக்கு. அதனால ரூஃபஸோடைய வீட்டுக்கு போயிட்டு நான் விளையாடுறேன்னு போடி சொல்றான். எலி கொஞ்சம் பதட்டமாவே சரி விளையாடுங்கன்னு சொல்றாங்க. ரூஃபஸும் போடியும் எலியோடைய வீட்டுக்கு போறாங்க அங்க விளையாடுறதுக்காக. டைலர் கின்சியோடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரூஃபஸும் போடியும் மாடல் பிளேனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது எலியோடைய வீட்டுல ஏதோ ஒரு நபர் இருக்காரு. போடியும் அந்த நபரை பாக்குறான். அது என்னோட கசின்னு ரூஃபஸ் சொல்றான். உண்மையிலேயே அது யாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லூக்கஸ் தான். லூக்கஸ் எப்படி உயிரோட வந்தான்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கடைசியா பார்க்கலாம். லூக்கஸ் போடி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான். ஆனா போடி இப்ப நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம்னு சொல்றான். இந்த நேரத்துல கீ ஹவுஸ்ல நீனா ரேண்டல் கொடுத்த டீ கப்பை கீழே போட்டு உடைச்சிட்டா. அதை திரும்ப ஒன்னா ஒட்டுறதுக்காக கையில கம்மை எடுத்துக்கிட்டு அந்த கபோர்டரை ஓபன் பண்றாங்க. உடஞ்சி போயிருந்த டீ கப் இப்ப உடையாம இருக்கு. கின்சியும் அந்த இடத்துக்கு வரா. கின்சி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா கின்சியோடைய ஒரு பொம்மை சாலின்னு இருக்கும். அந்த பொம்மையை கிழிச்சுதான் அதுக்குள்ள ஹெட் கீயாவை வச்சிருப்பா. சோ அந்த பொம்மை டேமேஜ் ஆகி இருக்கு. அந்த பொம்மையை அந்த கபோர்டுக்குள்ள வச்சு டோரை க்ளோஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த கபோர்டை ஓபன் பண்ணும்பொழுது டேமேஜ் ஆகியிருந்த சாலின்ற அந்த பொம்மை திரும்ப பழைய மாதிரி புதுசா இருக்கு. கின்சிக்கு எந்த விஷயமும் புரியல. ஏன்னா பெரியவங்க கீயை யூஸ் பண்ணாங்கன்னா உடனடியா அதோடைய பவர்ஸை பத்திலாம் மறந்து போயிடுவாங்க. ஆனா நீனா எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியல. உண்மை என்னன்னா நீனா குடிச்சுக்கிட்டே இருக்கா. அதனாலதான் அவளுக்கு எந்த விஷயமும் மறந்து போகல. யாராவது தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கீஸை பத்தின ஞாபகம் இருக்கும். குடிக்கிறத விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் மறந்து போயிடும். ஒருவேளை நம்ம மென்டல் ஆயிட்டோமோன்னு நீனா நினைக்கிறாங்க. அதனால ஒரு புக்கை எடுத்து அதை கிழிச்சு அந்த கபோர்டுக்குள்ள வச்சு மூடிட்டு திரும்ப ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கிழிஞ்சு போயிருந்த புக்கு திரும்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா நமக்கு மென்டல்லாம் கிடையாதுன்னு நீனா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கீயோடைய பேர் என்னன்னா மெண்டிங் கேபினெட் கீ. இந்த கீயை அந்த கேபினெட்குள்ள போட்டு
ஓபன் பண்ணிட்டு அந்த கேபினெட்குள்ள உடைஞ்சு போன எந்த பொருட்களை நம்ம வச்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே உடைஞ்சு போன பொருள் எல்லாமே சரியாகிடும். இதுதான் அந்த மெண்டிங் கேபினெட் கீயோடைய பவரு. கின்சியும் டைலரும் சீகேவுக்கு போலான்னு ட்ரை பண்றாங்க அங்க இருக்கிற அந்த டோரை பாக்குறதுக்காக. இப்ப லோ டைடா இருக்கிறதுனால அந்த கேவுக்குள்ள தண்ணியும் வராது. சோ இவங்க ரெண்டு பேருமே அந்த சீகேவுக்குள்ள போயிட்டு அந்த டோரை பாக்குறாங்க. அந்த டோரை ஓபன் பண்ணணும்னா இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கீ தேவைப்படுது. ஆனா அது என்ன கீன்னு இவங்களுக்கு தெரியல. பக்கத்துல ஒரு ஸ்டோன் இருக்கு, அதுல சில பேருடைய பெயர்கள்லாம் எழுதிருக்கு. அது ரேண்டலும் ரேண்டலுடைய ஃப்ரெண்ட்ஸும் தான். அதுல இப்ப எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எலியும் எரினும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. டாஜ் கிட்ட ஹெட் கீ இருக்கு. அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி அவ யாரோடைய மைண்டுக்குள்ளேயோ போக போறா. கண்டிப்பா அது எலியா இருக்கணும், இல்லனா எரினா இருக்கணும். எலிய பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது. அப்படின்னா அது கண்டிப்பா எரினா தான் இருக்கணும். ஆனா எரின் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு கின்சிக்கு தெரியும். ஏன்னா நீனாவுடைய ரூமை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க எரினுடைய போட்டோ இருந்தது. அதுல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற விஷயம் கின்சிக்கு தெரிய வந்தது. அப்படின்னா டாஜ் எரினை தான் மீட் பண்ண போயிருப்பா. எரினுடைய மைண்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவ தெரிஞ்சுக்க நினைக்கிறான்னு இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. கின்சி ரொம்ப வேகமாவே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறா எரினை மீட் பண்றதுக்காக. ஆனா கின்சி அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே டாஜ் எரினை மீட் பண்றா. சீகேவ்ல ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை நம்ம ஓபன் பண்ணணும்னா நம்ம கிட்ட ஒமேகா கீ இருக்கணும். ஆனா ரேண்டல் அந்த ஒமேகா கீயை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அந்த ஒமேகா கீ எங்க இருக்குன்ற விஷயம் எரினுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி எரினுடைய மைண்டுக்குள்ள போயிட்டு எரினுடைய மெமரிஸ் எல்லாம் பார்த்து அந்த ஒமேகா கீ எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டாஜ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால டாஜ் அந்த ஹெட் கீயை யூஸ் பண்ணி எரினுடைய மைண்டுக்குள்ள போறா. அந்த இடத்துல எரினுடைய மெமரிஸை பார்க்கறா. அப்படி பார்க்கும்போது தான் ஒமேகா கீ எந்த இடத்துல இருக்குன்னு டாஜுக்கு தெரிய வருது. உண்மையிலேயே ஒமேகா கீ எந்த இடத்துல இருக்குன்னா ரேண்டலுடைய மைண்டுக்குள்ள. ரேண்டல் ஹெட் கீயை யூஸ் பண்ணி அவருடைய மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல தான் இந்த ஒமேகா கீயை வச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி எரினுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. 25 வருஷமா எரின் தன்னுடைய மைண்டுக்குள்ளேயே தான் இருக்கா. எப்பவுமே ஹெட் கீயை யூஸ் பண்ணும் பொழுது ரெண்டு ஆளா மாறிடுவாங்க. அந்த கீ இருக்கிற நபர் அசையவே மாட்டாரு. இன்னொரு நபர் தான் அவருடைய மூளைக்குள்ள போக முடியும். இப்படி எரின் அவளுடைய மூளைக்குள்ள போகும் பொழுது வெளியே இருந்து யாரோ ஹெட் கீயை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால எரின் அவளுடைய மைண்ட்லயே மாட்டிக்கிட்டா. எப்படியோ டாஜுக்கு ஒமேகா கீ இருக்கிற இடம் தெரியும். அதனால எரினுடைய மைண்டை விட்டு வெளியே வரா. எரினும் வெளியே வரலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டோரை டாஜ் லாக் பண்றா. அந்த ஹெட் கீயையும் ரிமூவ் பண்ணிடுறா. எனிவேர் கீயை யூஸ் பண்ணி டாஜ் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் கின்சி அந்த இடத்துக்கு வரா. நான் தான் ரேண்டலுடைய பொண்ணுன்னு எரின் கிட்ட கின்சி சொல்றா. எரின் கின்சி கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றா. கின்சிக்கு எதுவுமே புரியல. எரின் அவங்களுடைய குரூப் போட்டோவை பார்த்து தான் ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றா. கின்சியும் அந்த போட்டோவை எடுத்து ஒரு ஒரு ஆளா பாயிண்ட் பண்றா. கரெக்டா லூகாஸை கின்சி பாயிண்ட் பண்ணும் பொழுது எரின் டாஜ்னு சொல்றா. அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டாஜ்ன்ற கேரக்டர் வேற யாரும் கிடையாது, லூகாஸ் தான். லூகாஸும் அந்த டாஜ்ன்ற கேரக்டரும் ஒண்ணுதான். இத கின்சி புரிஞ்சுக்கிறா. எலியோடைய வீட்ல லூகாஸ் இருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். உண்மையிலேயே அது டாஜ் தான். டாஜ் கிட்ட ஐடென்டி கீ இருக்கு. அந்த கீயை யூஸ் பண்ணி லூகாஸ் மாதிரியே மாறுறா. சோ நைட் டைம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேபினெட் இருக்கு. எந்த உடைஞ்சு போன பொருளை அந்த கேபினெட் குள்ள போட்டாலும் திரும்ப அந்த பொருள் பழைய மாதிரி ஆகிடுதுன்னு நீனா புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் நீனா ஒரு ஐடியாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேண்டலுடைய சாம்பல் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அந்த கேபினெட் குள்ள வச்சா ரேண்டல் திரும்பவும் உயிரோட வந்துருவாருன்னு நீனா நம்புறாங்க. அதனால ரேண்டலுடைய சாம்பலை எடுத்துட்டு வந்து அந்த கேபினெட்ல வைக்கிறாங்க. ரேண்டல் திரும்ப உயிரோட வருவாருன்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டலும் அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அது உண்மையிலேயே ரேண்டல் கிடையாது, டைலர். ரேண்டலுடைய ட்ரெஸ் அவர் போட்டுக்கிட்டு போனதுனால பாக்குறதுக்கு ரேண்டல் மாதிரியே இருந்தாரு. நீனா ரொம்பவே நம்பினாங்க. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேபினெட் குள்ள இருந்த ரேண்டலுடைய சாம்பலை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்பவே மூட் அவுட் ஆயிட்டாங்க. நீனா அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. டைலர் அந்த சாம்பல் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல தான் ரேண்டலுடைய சாம்பலுக்குள்ள ஒரு சாவி இருக்கிறத பாக்குறாரு. அது வேற எந்த சாவியும் கிடையாது, ஒமேகா கீ தான். இப்ப இவங்க கிட்ட ஒமேகா கீ இருக்கு. கின்சியும் டைலரும் என்ன பண்றதுன்னு தெரியாம டன்கேனுடைய மெமரிஸை பாக்குறாங்க. அதுல ரேண்டல் லூகாஸை சாகடிக்கிறாரு. அந்த சீகேவுக்கு ரேண்டலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா அந்த சீகேவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம கின்சியும் டைலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா ரூம்குள்ள போடி நுழையிறான். அவங்க கிட்ட மேட்ச் ஸ்டிக் கீ இருக்கு. இந்த கீ சாம் கிட்ட தான் இருந்தது. சாம் இந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டான். அத போடி கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம டைலரும் கின்சியும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. தாங்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு போடிக்கு தெரிய வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், இந்த கீஸ் எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். நான் மட்டும் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலனா இந்த விஷயத்தை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. ஆனா இப்ப நீங்க என்ன இக்னோர் பண்றீங்க, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க. என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு போடி இவங்க கிட்ட சொல்றான். டைலரும் கின்சியும் இவங்க கிட்ட டன்கேனுடைய மெமரிஸை காட்டுறாங்க. ரேண்டல் லூகாஸை சாகடிக்கிறாரு. லூகாஸை எங்கேயோ பார்த்த
பார்த்த மாதிரி இருக்குன்னு போடிக்கு தோணுது. எலியோடைய வீட்டுல இதே ஆளுதான் இருக்கான்னு போடி சொல்றான். அப்படின்னா டாஜ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி லூக்கஸ் மாதிரியே மாறி எலியோடைய வீட்டுல இருக்கான்ற விஷயத்த கின்சியும் டைலரும் புரிஞ்சுக்கிறாங்க. போடி ஸ்கூலுக்கு போகாம ஸ்ட்ரைட்டா ரூஃபஸோடைய வீட்டுக்கு போறான். ரூஃபஸ் கிட்ட வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு கேட்கும்பொழுது வீட்டுல யாருமே இல்லைன்னு ரூஃபஸ் சொல்றான். இந்த மாதிரி உன்னோட எனிமி எனக்கும் எனிமி தான், நம்ம 2 பேருமே சேர்ந்து போராடலான்னு போடி ரூஃபஸ் கிட்ட சொல்றான். இந்த டைம்ல தான் ரூஃபஸ் ஒரு கிரவுனை காட்டுறான். அந்த கிரவுன் பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே இருக்கு, அதுல ஒரு சிம்பிளும் போட்டிருக்கு. அந்த சிம்பிளை போடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா அவனுக்கு சரியா தெரியல. இந்த கிரவுனை நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு கீ வேணும். எந்த நேரத்துல வேணாலும் லூக்கஸ் இந்த இடத்துக்கு வரலாம். அதனால அந்த கிரவுனை எடுத்து திரும்பவும் அதே இடத்துல ரூஃபஸ் வச்சிடறான். அந்த கீயை நான் கண்டுபிடிக்கிறேன்னு போடி சொல்றான். இந்த கிரவுனுடைய பவரை நம்ம யூஸ் பண்ணி டாஜ் கூட சண்டை போடலான்னு ரூஃபஸ் கிட்ட போடி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இந்த நேரத்துல கின்சி டைலருடைய ஸ்கூல்ல இடன் ஒரு பெண் இருப்பா. அவளை கின்சியோடைய பயம்ன்ற அந்த மான்ஸ்டர் தாக்குது. கின்சியும் மீதி இருக்கிற எல்லோருமே ஈடன் அதுல இருந்து காப்பாத்துறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது தான் கின்சி எல்லா உண்மையையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறா. கின்சி மட்டும் கிடையாது, டைலரும் அவனுடைய ஃப்ரெண்டான ஜாக்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க நம்புற மாதிரி இல்ல. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மேட்ச் ஸ்டிக்கியை யூஸ் பண்ணி அவர் இந்த கீஸ்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டுறாரு. கின்சி டைலர் இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இதை நம்புறாங்க. இவங்க இருக்கிற இந்த ஸ்கூலுக்கு எலி வர்றத கின்சி பாக்குறா. எலி கிட்ட கின்சி எல்லா விஷயத்தையும் கேட்கறா. உங்க வீட்டுல லூக்கஸ் இருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றா. அது ஒன்றும் லூக்கஸ் கிடையாது, அது டாஜ்னு எலி கிட்ட சொல்லும் பொழுது எலிக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு எலி கின்சி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. எலிக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பி போகலான்னு ரூஃபஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா ரூஃபஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரை விட்டு பயந்து நம்ம போயிட்டோம்னா அங்கேயும் பயத்தோட தான் நம்ம வாழணும். அதுக்கு பதிலா டாஜை எதிர்த்து நம்ம போராடலான்னு ரூஃபஸ் சொல்றாரு. அதோட டாஜ் இவங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லா கீஸையும் இவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ரூஃபஸ் எலி இவங்க கிட்ட மிரர் கீ, ஃப்ளவர் கீ, மியூசிக் பாக்ஸ் கீ, ஹெட் கீ, இந்த 4 கீஸும் இருக்கு. எலியும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம பயப்பட வேணாம், திரும்பி அடிக்கலான்னு சொல்லிட்டு டைலர் கின்சிக்கு கால் பண்றாங்க. எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நமக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் புரிய போகுது. அது என்னன்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ரேண்டலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த சீகேவு கிட்ட போனாங்க. அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கத்தையும் பார்க்கறாங்க. ரேண்டல் அந்த டோரை எப்படியாவது ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி இந்த டோரை இவங்க ஓபன் பண்ணணும்னா இவங்களுக்கு ஒமேகா கீ வேணும். அதை எப்படியோ இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக இவங்க 7 பேருமே போறாங்க. அந்த டோரை இவங்க ஓபன் பண்ண உடனேயே அதுல இருந்து ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சது. புல்லட் மாதிரி ஏதோ ஒன்று வெளியே வந்தது. அது எல்லாமே பிரைட்டா க்ளோவிங்கா இருந்தது. அதுல ஒரு புல்லட் லூகாஸோடைய உடம்புல பட்டுருச்சு. இது ரொம்பவே ஆபத்துன்றதுனால அந்த டோரை இவங்க எல்லோருமே சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா லூகாஸோடைய உடம்புல அந்த புல்லட் பட்டிருக்கு. நீ ஓகே தானேன்னு கேட்கும் பொழுது லூகாஸ் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட்டே லூகாஸ் ரொம்ப வித்தியாசமா மாறுறான். ஒமேகா கீ எங்க இருக்கு, ஒழுங்கா ஒமேகா கீயை என்கிட்ட கொடுங்கன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தும் கத்த ஆரம்பிக்கிறான். லூக்கஸை இவங்க தடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா லூக்கஸ், ஜெஃப், கிம் இவங்க 2 பேரையுமே சாகடிச்சிடுறான். அந்த புல்லட் பட்டதுனால லூக்கஸாவே இல்ல, ஏதோ ஈவில் மாதிரி நடந்துக்கிறான். ரேண்டலுக்கு வேற வழி தெரியல. ஒரு சுத்தியலை எடுத்து லூக்கஸை அந்த இடத்துலயே சாகடிக்கிறான். ஸோ இதனால தான் ரேண்டல் லூக்கஸை சாகடிச்சாரு. இது எல்லாத்தையுமே ரேண்டலுடைய பிரதரான டன்கன் பாக்குறாரு. இந்த விஷயத்த டன்கன் பார்த்ததுனால தான் அந்த ஃப்ளவர் கீயை யூஸ் பண்ணி டன்கனுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜாருக்குள்ள போட்டு இவங்க லாக் பண்றாங்க. அதனால தான் டன்கனுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. இப்போ இந்த 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்தை வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அந்த 3 பேருடைய உடம்பையும் தண்ணியில போட்டு தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாங்கன்னு இவங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. ரேண்டல், மார்க், எரின், எலி இவங்க 4 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற கீஸை பிரித்து எடுத்துக்கிறாங்க. ரேண்டல் எனிவேர் கீ, ஒமேகா கீயை எடுத்துக்கிறாரு. எரின் ஹெட் கீயை எடுத்துக்கிறாங்க. மார்க் மேட்ச் ஸ்டிக் கீயை எடுத்துக்கிறாரு. எலி கிட்ட எக்கோ கீயும் ஐடென்டி கீயும் இருக்கு. இந்த கீஸை இதுக்கு மேலே இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதை பாதுகாக்க மட்டும்தான் செய்யணும். இன்னும் நிறைய கீஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ரேண்டல் அவருடைய வீட்லையும் இன்னும் சில இடத்துலையும் மறைச்சு வைக்கிறாரு. அந்த இடங்கள் எல்லாமே மார்க்குக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவங்க டீம்லயே மார்க் மட்டும்தான் ரொம்பவே நம்பிக்கையானவர். ஒருவேளை டாஜ் மார்க்க பிடிச்சிட்டானா எந்தெந்த கீ எங்கெங்க இருக்குன்னு எல்லா விஷயமும் டாஜுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் ரேண்டல் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே மார்க்கும் அந்த மேஸ்டிக் கீயை யூஸ் பண்ணி அவரோட உயிரை விட்டுட்டாரு. இப்போ எல்லா கீஸையுமே இவங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய லைஃப்பை தனித்தனியாக வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லோருமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனால் எலியால் அது முடியல. ஏன்னா எலி லவ் பண்ணது லூக்கஸை தான். ஆனால் லூக்கஸ் இப்போ இறந்து போயிட்டாரு. இதை நினைச்சு எலி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய மிஸ்டேக்கையே இவங்க பண்ணுறாங்க. இவங்க
அவங்க கிட்ட ஐடென்டி கீ இருக்கு, அதை வச்சு உருவத்தை நம்மளால மாத்திக்க முடியும். இது இல்லாம இன்னொரு கீ அவங்க கிட்ட இருக்கு, அதுதான் எக்கோ கீ. இந்த கீயை நம்ம எங்க இன்செர்ட் பண்ணணும்னா வெல் ஹவுஸ் இருக்கும், அந்த வெல் ஹவுஸோடைய கேட்ல தான் நம்ம இந்த கீயை இன்செர்ட் பண்ணணும். இந்த கீயோடைய பவர் என்னன்னா இறந்து போனவங்களை நம்மளால உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா அவங்க வெல் ஹவுஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களால வெளியெல்லாம் வர முடியாது. ஸோ எலி அந்த வெல் ஹவுஸுக்கு போயிட்டு இந்த எக்கோ கீயை யூஸ் பண்றாங்க, லூக்கஸை திரும்ப உயிரோட வர வைக்கலான்னு ட்ரை பண்றாங்க. எப்படியோ லூக்கஸும் உயிரோட வந்துட்டாரு, ஆனா அவரால் அந்த வெல் ஹவுஸ்ல மட்டும்தான் இருக்க முடியும், வெளியே வர முடியாது. இவர் வெளியே வரணும்னா எனிவேர் கீயை யூஸ் பண்ணா மட்டும்தான் லூக்கஸால வெளியே ஈஸியா நடமாட முடியும். அதனால எனிவேர் கீயை என்கிட்ட கொடுன்னு எலி கிட்ட கேட்கும் பொழுது எனிவேர் கீ ரேண்டில் கிட்ட இருக்கு, என்கிட்ட எக்கோ கீயும் ஐடென்டி கீயும் மட்டும்தான் இருக்குன்னு எலி சொல்றாங்க. அந்த ஐடென்டி கீயை லூக்கஸ் கிட்ட எலி கொடுக்குறாங்க. ஸோ லூக்கஸ் ஐடென்டி கீயை யூஸ் பண்ணி ஒரு பெண் மாதிரி மாறுறான், அதுதான் டாஜ். ரேண்டலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் லூக்கஸை அடிக்கடி டாஜ்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா டாஜ்ன்றது லூக்கஸோடைய நிக் நேம். இப்போ டாஜால இந்த வெல் ஹவுஸை விட்டு வெளியே வர முடியாது, ஆனா இந்த வெல் ஹவுஸோடைய போட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அந்த போட்டோ மூலியமா டாஜால யாரு கூட வேணாலும் பேச முடியும். இப்படிதான் டாஜ் சாம் கிட்ட பேசினா சாம பிரெயின் வாஷ் பண்ணி ரேண்டல் கிட்ட இருக்கிற எனிவேர் கீயை கண்டுபிடிக்க சொன்னா சாமும் ரேண்டலுடைய வீட்டுக்கு போனாரு, ரேண்டலை சாகடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 மாசங்கள் கடந்து போகுது. அந்த 3 மாசமும் எலி அந்த வெல் ஹவுஸுக்கு வராங்க, ஆனா அந்த இடத்துல லூகாஸ் இல்லவே இல்ல. லூகாஸ் எங்க போனானே இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கீ ஹவுஸுக்கு ரேண்டலுடைய ஃபேமிலி வராங்க. அந்த வெல் ஹவுஸுக்கு போடி வரான், போடி கிட்ட பேசி ஏமாத்தி எனிவேர் கீய டாஜ் வாங்குறா. இப்ப டாஜால எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். டாஜோடைய எய்ம் என்னன்னா சி கேவ் கிட்ட இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணணும், இன்னும் நிறைய ஈவில்ஸை இந்த பூமிக்கு கொண்டு வரணும். ஆனா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு டாஜுக்கு ஒமேகா கீ தேவைப்படுது. அந்த கீ எங்க இருக்குன்னு ரேண்டலுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா ரேண்டல் இப்ப இறந்து போயிட்டாரு. உயிரோட இருக்கிறது எலியும் எரினும் மட்டும்தான். அதனால எலியோடைய வீட்டுக்கு லூகாஸ் போறாரு. எலி ரொம்பவே சந்தோஷப்படுறா. எலி கிட்ட லூகாஸ் ஒரு ஹெல்ப்பை கேட்கிறாரு. கீ ஹவுஸ்ல ஒரு கிரவுன் இருக்கு, அந்த கிரவுனையும் அதோட கீயையும் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. எலியும் கீ ஹவுஸுக்கு போறா. அந்த இடத்துல கிரவுன் இருக்கிறத பாக்குறா, ஆனா கீ அந்த இடத்துல இல்ல. இந்த நேரத்துல தான் நீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டை லாக் பண்றாங்க. நீனா, நான் தான் எலி. ரூஃபஸ் அவனுடைய பொம்மையை இங்கேயே விட்டுட்டு போயிட்டான், அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்னு எலி போய் சொல்லிடுறாங்க. எலி எதுக்காக கீ ஹவுஸ்க்குள்ள வந்தான்ற ரீசன் இப்ப நமக்கு தெளிவா தெரியுது. எலி அந்த கிரவுனை லூகாஸ் கிட்ட கொடுக்கறாங்க. இந்த கிரவுனுடைய கீ எங்கன்னு லூகாஸ் கேட்கும் பொழுது அந்த கீ அந்த இடத்துல இல்லைன்னு எலி சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத டீச்சரான ஜோ பாத்துறாரு, போட்டோவும் எடுத்துறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லூகாஸ் எப்படி உயிரோட இருக்கான்னு ஜோவுக்கு எதுவும் புரியல. வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. நீனாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜையும் அனுப்புறாரு. இதை கண்டிப்பா நீ நம்ப மாட்ட, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த காட்டணும், இதை போன்லலாம் சொல்ல முடியாது, என் வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. இப்ப ஜோ அவருடைய வீட்டுக்கு போறாரு. அவருக்கு முன்னாடியே எனிவேர் கீயை யூஸ் பண்ணி லூகாஸும் எலியும் இருக்காங்க. எலி ஜோவுடைய மொபைலை வாங்குறா. இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லும் பொழுது லூகாஸ் ஜோவை ஒரு பிளாஸ்டிக் பேக்கை அவருடைய முகத்துல போட்டு இறுக்கியே சாகடிக்கிறான். இந்த நேரத்துல தான் நீனா ஜோவுடைய வீட்டுக்கு வராங்க. அங்க ஜோ இறந்து போயிருக்கிறதையும் பாக்குறாங்க. லூகாஸ் எலியை அந்த இடத்துலயே விட்டுட்டு எலிவேர் கீயை யூஸ் பண்ணி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறான். எலியும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. ரொம்பவே கடுப்பான எலி வீட்டுக்கு வந்து லூகாஸை ஷூட் பண்றாங்க. ஆனா லூகாஸுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா லூகாஸ் ஏற்கனவே இறந்து போனவர். எக்கோ கீயோடைய பவரால தான் அவர் இப்போ உயிரோட வந்திருக்காரு. அவரை நம்மளால சாகடிக்கவே முடியாது. ஒழுங்கா நான் சொல்றத செய்ய, இல்லைன்னா ரூஃபஸை நான் சாகடிச்சிருவேன்னு லூகாஸ் சொல்றாரு. அதுக்கு பயந்து தான் எலி எதுவுமே பண்ண முடியாம இருந்தாங்க. இப்படின்னு எலி எல்லா விஷயத்தையும் டைலர் கென்சி கிட்ட சொல்றாங்க. எலி கீ ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கிரவுன்ல ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிளை போடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு. அது எங்கன்னு போடி கண்டுபிடிக்கிறான். நீனாவோட வீட்டு கொத்து சாவி கூட அந்த சாவியும் இருக்கு. அந்த சாவியை இவங்க வெளியே எடுக்கிறாங்க. இந்த சாவியோடைய பேர் தான் ஷேடோ கிரவுன் கீ. இந்த கீயை அந்த கிரவுன்ல நம்ம போட்டுட்டோம்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷேடோஸ் உருவாகும். அந்த ஷேடோஸை யூஸ் பண்ணி நம்மளால எந்த வேலையை வேணாலும் செய்ய முடியும். ஜாக்கி சான்ல வரக்கூடிய ஷேடோ கான்ஸ் மாதிரி தான். எப்படியோ ஷேடோ கிரவுன் கீ இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எலி அந்த கீயை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அந்த கிரவுனை எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. எலி கூடவே ரூஃபஸும் போறாரு. மீதி இருக்கிற எல்லோருமே எலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலியும் ரூஃபஸும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த கிரவுனை எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல லூகாஸ் அந்த இடத்துக்கு வராரு. அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுட்டு எலி கிட்ட இருக்கிற கிரவுன் ஷேடோ கீயை எடுத்து அந்த கிரவுன்ல யூஸ் பண்றாரு. அந்த கிரவுனை அவருடைய தலையிலயும் மாட்டிக்கிறாரு. சோ இப்ப பவர்ஃபுல்லான ஷேடோஸ் வெளியே வருது. அந்த ஷேடோஸ் கூட சேர்ந்து கீ ஹவுஸுக்கு அவர் போய்கிட்டு இருக்காரு. கீ ஹவுஸ்ல கின்சி, டைலர், போடி இவங்க 3 பேருமே இருக்காங்க. நீனா அந்த டிடெக்டிவ் கூட காஃபி ஷாப்ல இருக்காங்க. எலி இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எலிக்கு பதிலா இங்க யார் வராங்கன்னா டாஜோடைய உருவத்துல இருக்கிற லூகாஸ் தான். டாஜ் அவளுடைய தலையில அந்த கிரவுனை போடுறா. பவர்ஃபுல்லான ஷேடோஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. அது வெறும் ஷேடோஸ் தான், அதால நம்மள தொடக்கூட முடியாதுன்னு டைலர் சொல்றாரு. இந்த டைம்ல அந்த ஷேடோஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கிற ஒரு காரை தூக்கி விசிறி அடிக்குது. இதை பார்த்த
பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷேடோஸ் எல்லாமே எவ்வளவு பவர்ஃபுல்னு இவங்களுக்கு புரிய வருது. டாஜ் எதுக்காக இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, இவளுக்கு ஒமேகா கீ தேவைப்படுது. அதை ரேண்டில் ஹெட் கீயை யூஸ் பண்ணி அவருடைய மைண்ட்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. ஆனா ரேண்டில் இறந்து போயிட்டாரு. அவருடைய சாம்பல் இவங்க வீட்டுல தான் இருக்கு. ஒன்னு அதுக்குள்ளதான் இருக்கணும், இல்லனா அதுக்குள்ள இருந்து எடுத்து இவங்க வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு டாஜ் நினைக்கிறா. அதனால இந்த ஷேடோஸை வச்சு வீடு முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறா. அந்த ஷேடோஸும் இவங்களுடைய வீட்டுக்குள்ள மெதுவா நுழையுது. ரேண்டலுடைய சாம்பல் எல்லாத்தையுமே கீழே கொட்டி தேட ஆரம்பிக்குது. டைலர் அதை தடுக்கலான்னு போறான். இன்னொரு ஷேடோ வந்து டைலருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல போடி அந்த ரூமோடைய லைட்டை போடுறான். அந்த ஷேடோஸ் எல்லாமே மறைஞ்சு போகுது. அப்படின்னா லைட் இருந்ததுன்னா இந்த ஷேடோஸால எதுவுமே பண்ண முடியாதுன்ற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால எல்லா ரூம்லயும் இருக்கிற லைட்டை இவங்க ஆன் பண்றாங்க. லைட் ஆன் ஆக எல்லா ஷேடோஸும் மறைஞ்சு போகுது. போடி கிட்ட க்ளோவிங் ஸ்டிக் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்டிக்கோடைய முனையில மேட் ஸ்டிக் ஏன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற எல்லா கரண்ட்டுமே ஆஃப் ஆகுது. பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபியூஸ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக கின்சி போறா. அந்த இடத்துல நிறைய ஷேடோஸும் வருது. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு இந்த வீடு முழுக்க கரண்ட் வர மாதிரி பண்றா. பார்க்கிறதுக்கு டாஜி மாதிரியே ஒரு ஷேடோ போடி கிட்ட வருது. போடி அந்த க்ளோவிங் ஸ்டிக்கையும் அதோடைய முனையில ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற மேட் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி அந்த ஷேடோவை அழிக்கிறான். அந்த ஷேடோவும் கீழே விழுந்துருது. இவங்க எல்லாருமே கீழே வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அது ஷேடோ கிடையாது, டாஜ்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. போடி மேட் ஸ்டிக்கையை யூஸ் பண்ணி தாக்குனதுனால டாஜ் இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. அவ முழிக்கிறதுக்குள்ள அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இவங்க 3 பேருமே நினைக்கிறாங்க. டாஜ் கிட்ட இருந்த அந்த கிரவுன் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா டாஜ் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஒமேகா கீ பத்திரமா இருக்கான்னு இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ஒமேகா கீயை எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னா மெண்டிங் கீயோடைய கேபினெட் குள்ள தான் வச்சிருந்தாங்க. சோ ஒமேகா கீயும் பத்திரமா இருக்கு. இந்த டாஜை என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியாவே தோணுது. டாஜை வெள்ள ஹவுஸ்ல தூக்கிட்டு போய் போடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இவங்களுக்கு எக்கோ கீ தேவைப்படுது. எக்கோ கீ எலி கிட்ட இருக்கு. எலி இப்ப அவங்களுடைய வீட்டுல இருக்காங்க. சி கேவ்ல இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணி டாஜ் எங்க இருந்து வந்தாலோ அதே இடத்துல டாஜை தூக்கி போட்டுடலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. ஆனா தனியா இவங்களால பண்ண முடியாது. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க. கின்சியோடைய ஃப்ரெண்ட்ஸான ஸ்காட், கேப், ஈடன் இவங்க 3 பேரும் வராங்க. இவங்க கூடவே சேர்ந்து டைலருடைய ஃப்ரெண்டான ஜாக்கியும் வராங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சி கேவுக்கு போகலான்னு இருக்காங்க. ஆனா போடி இவங்க கூட போக போறது கிடையாது. போடி ரூஃபஸோடைய வீட்டுக்கு போயிட்டு ரூஃபஸுக்கும் எலிக்கும் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக போறான். போடி அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் ரூஃபஸை யாரோ அடிச்சு போட்டிருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வருது. 911க்கு கால் பண்ணி போலீஸையும் ஆம்புலன்ஸையும் வர வைக்கிறான். ரூஃபஸ் கண்ண முழிக்கிறான். போடி கிட்ட ஹெட் கீயை கொடுக்குறான். போடியும் ஹெட் கீயை வாங்கிக்கிட்டு கீ ஹவுஸுக்கு வந்துடுறான். ரூஃபஸை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த நேரத்தில் டாஜை இவங்க எல்லாருமே சேர்ந்து சி கேவுக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல பெரிய டோர் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ண உடனேயே ரொம்ப பிரைட்டா க்ளோவிங்கா நிறைய புல்லட்ஸ்லாம் வெளியே வரும். அந்த புல்லட் எதுவுமே நம்ம மேலே படாம பார்த்துக்கோங்க. அப்படி பட்டுருச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்துன்னு இவங்க சொல்றாங்க. ஸோ ஒமேகா கீயை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. அந்த டோர்ல அப்படி என்னதான் இருக்குன்னா ஏதோ காஸ்மிக் மாதிரி இருக்கு. வேற ஏதோ ஒரு உலகத்தை சேர்ந்த ஏதோ ஒரு பொருள் அங்க இருக்கு. அதுல இருந்து ரொம்பவே க்ளோவிங்கான புல்லட்ஸ்லாம் வெளியே வருது. இவங்களுக்கு டைம் இல்ல, வேகமா டாஜ் அதுக்குள்ள தூக்கி போடுறாங்க. அந்த டோருக்குள்ள இருந்து நிறைய புல்லட்ஸ் வெளியே வருது. அதனால இவங்க வேகமாவே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ டாஜ் அந்த டோருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா இனிமே டாஜால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கீ ஹவுஸுக்கு வராங்க. போடி கின்சி டைலர் கிட்ட ரூஃபஸை டாஜ் அடிச்சு போட்டிருக்கா, ரூஃபஸை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கன்ற விஷயத்த சொல்றான். எலியை நீ பாத்தியான்னு கேட்கும் பொழுது எலி அந்த இடத்துல இல்லைன்ற விஷயத்த போடி சொல்றான். எது எப்படியோ டாஜ் அழிஞ்சு போயிட்டா இதுக்கு மேல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நீனாவுக்கு எல்லா விஷயமும் மறந்து போகுது. ஏன்னா அவங்க குடிக்கவே இல்லை. கீ ஹவுஸ்ல எல்லாருமே ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எலி காணாம போயிட்டா எலியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நீனா மிஸ்ஸிங் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. போடி ரூஃபஸுக்காக லெட்டரை எழுதுறான். ரூஃபஸ் இப்ப அவனுடைய ஆன்டி வீட்டுல இருக்கான். உங்க ஆன்டி வீட்டோடைய டோரை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. எனக்கு எனிவேர் கீ கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க ஆன்டி வீட்டுக்கு நான் வரேன்னு போடி அந்த லெட்டர்ல எழுதுறான். ரேண்டலுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ரேண்டலுடைய அஸ்தியை சிகேவு கிட்ட கொண்டு போயிட்டு அதை காத்தோட காத்தா அனுப்புறாங்க. கின்சியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவனுடைய பேரு கேப். அவன் சைக்கிள்ல வேகமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஹோட்டலுக்கு போறான். அந்த ஹோட்டல்ல ஈடன் இருக்கா. அங்க நிறைய சாப்பாடை ஈடன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஈடன் முன்னாடி கேப் போறான். கேபும் ஈடனும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. எப்படியோ ஒரு வழியா லாக் அண்ட் கீன்ற இந்த சீரிஸோடைய சீசன் 1 நம்ம முடிச்சிட்டோம். இந்த சீசனுடைய எண்டிங்ல என்னதான் சொல்ல வராங்கன்ற விஷயத்த நம்ம தெளிவா பார்த்துடலாம்.
சிகேவில் இருக்கிற டோர்ல இவங்க டாஜை தூக்கி போட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அது டாஜே கிடையாது. டாஜ் கீ ஹவுஸுக்கு போயிட்டு அந்த ஷேடோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒமேகா கீயை தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா டைலர், கின்சி, போடி இவங்க எல்லாருமே அந்த ஷேடோஸை தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டாஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனிவேர் கீயை யூஸ் பண்ணி எலியோடைய வீட்டுக்கு போவா. அங்க ரூஃபஸ் மயக்கத்துல இருப்பான். ரூஃபஸுக்கு பக்கத்துலயே எலியும் இருப்பா. எலி பக்கத்துல டாஜ் போறா. அந்த ஐடென்டி கீயை யூஸ் பண்றா. இப்ப எலி பாக்குறதுக்கு டாஜ் மாதிரியே மாறுறா. அதுக்கப்புறமா டாஜ் எலியை அடிச்சு போட்டுட்டு எனிவேர் கீ மூலியமா கீ ஹவுஸுக்கு கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா டாஜ் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்படி டாஜோடைய உருவத்துல மயக்கத்துல கிடக்கிற எலியை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே டாஜ்ன்னு நினைக்கிறாங்க. அதனால டாஜோடைய உருவத்துல இருக்கிற எலியை கூட்டிட்டு போயிட்டு சிகேவில் இருக்கக்கூடிய டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. சோ எலி அந்த டோரோடைய இன்னொரு பக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. கின்சி கூட நெருக்கமா பழகி எப்படியாவது அந்த கீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த கீஸை எப்படியாவது அடையணும்ன்றதுக்காக டாஜ் ஒரு பையன் மாதிரி மாறுறா. அதுதான் கேப். இந்த சீசன் முழுக்க நம்ம பார்த்த கேப் யாருன்னா உண்மையிலேயே அது டாஜ் தான். ஐடென்டி கீயை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாறி இருக்கா. கிளைமேக்ஸ்ல டாஜோடைய உருவத்துல எலி இருப்பாங்க. அது எலின்னு தெரியாம இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள போட்டுருவாங்க. இந்த டைம்ல டோருடைய அந்த பக்கத்துல இருந்து நிறைய புல்லட்ஸ்லாம் வெளியே வரும். அதுல ஒரு புல்லட் ஈடனுடைய கையில பற்றும். அதனால ஈடனும் ஒரு ஈவிலா மாறிடுவா. அதனாலதான் கிளைமேக்ஸ்ல ஈடன் அதிகமா சாப்பிடுவா. ஒரு வில்லத்தனமாவும் சிரிப்பா. அவளுக்கு பக்கத்திலேயே கேபும் இருப்பான். அது கேபு கிடையாது, டாஜ் தான். சோ இந்த மாதிரி இந்த சீசன் முடிஞ்சிருக்கு. அடுத்த சீசன் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பெரியவங்களுக்கு இந்த கீஸை பத்தின ஞாபகமே இருக்காது. அப்புறம் எப்படி ரேண்டல், எலி மீதி இருக்கிற எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய செஸ்ட்ல கீ ஹோல் மாதிரியே ஒரு மார்க் இருக்கு. அந்த மார்க் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த மார்க்கை எப்படி இவங்க கொண்டு வந்தாங்கன்ற எல்லா விஷயமும் சீசன் 2ல நமக்கு சொல்லுவாங்க. இந்த சீசன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் போடி தான். போடிக்கு அப்புறமா எனக்கு ஸ்காட்டை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்காட்டோடைய ஆக்டிங்கை பார்க்கும்போது லைட்டா வில் ஸ்மித்தோடைய மேனலிசம் வரும். ஆனா உண்மையிலேயே இந்த சீசனை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கின்சி தான் ரொம்ப பிடிச்சது. ஆனா அடுத்தடுத்த எபிசோட பார்க்கும்போது தான் கின்சியை எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. இந்த லாக் அண்ட் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கின்சியோடைய கேரக்டரை நான் கொஞ்சம் காப்பாத்தி வச்சிருக்கேன். நீங்க இந்த சீசனை போய் பார்த்தீங்கன்னா கின்சியோடைய கேரக்டர் ரொம்பவே மோசமா இருக்கிறத புரிஞ்சுப்பீங்க. எது எப்படியோ இந்த சீசனை நம்ம முழுசா முடிச்சிட்டோம். புது சீசன் வந்ததுக்கு அப்புறம் அதையும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.